வணக்கம். இந்த ஆடி மாதத்துல இன்னும் ஒரு விசேஷமான நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி தபசு திருநாள். இந்த தபசு திருநாளுக்குன்னே ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இந்த தபசு திருவிழாக்குனே ஒரு கோவில் இருக்கு. நம்ம எல்லாரும் சிவனுக்கு இன்னொரு பாகம் சக்தி அப்படிங்கிற ரூபத்தை தரிசனம் செஞ்சிருப்போம். சிவனும் சக்தியும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரரா நமக்கு காட்சி அளிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோலத்தை நம்ம எல்லாரும் தரிசனம் செஞ்சிருப்போமா அப்படின்னா அது ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயம்தான். அப்படித்தான் இந்த சங்கரன் கோவில்ல சங்கர நாராயணனா காட்சி அளிக்கிறாரு. இந்த காட்சியை கொடுத்த அந்த நாள் தான் தபசு திருநாளாக சங்கரன் கோவில்ல இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த தபசு திருநாள் அதுமா நம்ம சிறப்பு வழிபாடு செய்யறோம். இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. சங்கன் பதுமன் அப்படிங்கிற ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, இல்ல சைவம் தான் உயர்ந்தது, இல்ல வைணவம் தான் உயர்ந்தது அப்படின்னு பெரும் சண்டை போடுறாங்க. இந்த சண்டையை தீர்த்து வைக்க சொல்லி அம்பிகை கிட்ட வராங்க. அம்பிகை கிட்ட வந்து சிவன் பெரிதா விஷ்ணு பெரிதா அப்படின்னு கேள்வி கேட்டா அம்பிகை என்ன செய்வாங்க, ஒரு பக்கம் கணவர் இன்னொரு பக்கம் அண்ணன், என்ன செய்யறதுனே தெரியாம சிவன் கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவன் கிட்ட போய் முறையிடும் போது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற காட்சியை நீங்க மக்களுக்கு காட்டணும், அப்பதான் இந்த சண்டை தீரும், இந்த பிரச்சனை சரியாகும், நீங்கள் இருவரும் ஒருவரே அப்படிங்கிற ரூபத்தை காமிக்கணும் அப்படின்னு அம்பிகை வேண்டுகோள் வைக்கிறாங்க. மனைவியா இருந்தாலும் சிவன் உடனே இறங்கிடுவாரா? இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு முறையான தவம் இருக்கணும். எல்லாத்துக்கும் தவம் இருந்தாதான் அதன் பலன் கிடைக்கும். அதனால சிவன் என்ன சொல்றாரு, ஒரு தவம் இருந்தா தான் எங்களுடைய ரூபத்தை காட்ட முடியும் அப்படின்னு சிவன் சொல்லிடுறாரு. உடனே அம்பிகை என்ன பண்றாங்க, தென்காசி மாவட்டத்துல இப்போ சங்கரன் கோவில்னு சொல்றோமே அந்த பகுதி ஒரு காட்டு பகுதியா இருந்தது. அந்த பகுதிக்கு போய் காட்டுக்குள்ள அம்மன் தவம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அம்பிகை. உடன் இருந்த தோழிகள் எல்லாருமே அந்த வனத்துக்கு போய் நாங்களும் உங்களோட வந்து தவம் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அம்பிகை ஒத்துக்கல, நான் மட்டும் போய் தவம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனிருந்த தோழிகள் எல்லாம் பசு கூட்டங்களா மாறி அந்த இடத்துக்கு வந்து அம்பிகைக்கு பக்கத்திலேயே தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல என்ன சிறப்புனா அம்பிகையினுடைய தவம் தான் பேசப்பட வேண்டிய விஷயம். அம்பிகை எவ்வளவு வைராக்கியமா இருந்திருந்தாங்கன்னா இப்படி ஒரு தவத்தை மேற்கொண்டிருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்படி தவம் செய்யறாங்க, ஊசி முனை மேல தன்னுடைய ஒற்றை காலை நிற்க வைத்து கடுமையான தவம் செய்யறாங்க. இந்த தவத்தை பார்த்து வியந்து போன சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து இரண்டு பேரும் ஒருவர் தான், ரெண்டு பேரும் வேற வேற இல்ல, இரண்டு பேரும் ஒருவர் தான் அப்படிங்கிற ஒரு காட்சியை கொடுக்கறாங்க. இந்த காட்சி எப்படி இருக்குன்னா, ஒரு பாகத்துல சிவனும் இன்னொரு பாகத்துல விஷ்ணுவும் இருக்காரு. எப்படின்னா, ஒரு கையில மழு, இன்னொரு கையில சங்கு, ஒரு கையில ருத்ராட்சம், இன்னொரு பக்கம் உபயம் அளிக்கிற மகாவிஷ்ணுவினுடைய கரங்கள், ஒரு பக்கம் புலித்தோல் அணிந்த ஆடை, இன்னொரு பக்கம் பட்டு வஸ்திரம். நம்ம பெருமாள் எப்பவுமே நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு இருப்பார்ல, ஒரு பக்கம் ருத்ராட்சம் மட்டும்தான் அணிந்திருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தா தங்க ஆபரணங்கள், ஒரு பக்கம் கங்கை இருக்கு. இப்படி சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து நாங்கள் ஒருவரே, சைவமும் வைணவமும் ஒன்றுதான் அப்படின்னு காட்சி கொடுத்த இந்த நாள் தான் ஆடி தபசு திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இது சங்கரன் கோவில்ல மட்டும் இல்லாம எல்லா சிவ ஆலயங்கள்லயும் விஷ்ணு ஆலயங்கள்லயும் வழிபட தொடங்கிட்டாங்க. வாய்ப்பு இருந்தா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த சங்கர நாராயணனர் போய் நம்ம நிச்சயமா தரிசனம் செய்யணும். அவ்வளவு அழகான ஒரு கோலம். அது மட்டும் இல்லாம சங்கரன் கோவில்ல இது ஒரு பிரம்மாண்ட திருவிழா.
10 நாட்கள் கொடியேற்றத்துடன் நடைபெறக்கூடிய ஒரு பிரம்மாண்ட திருவிழா. நம்ம இந்த திருவிழால கலந்துக்க முடியல அப்படின்னாலும் வீட்டுல இருந்தே பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று கூட நம்ம வழிபடலாம். இந்த ஆடி தபசு திருநாளுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. என்னன்னா, அம்பிகையினுடைய வைராக்கியமான தவத்துக்கு கிடைத்த பலன்தான் இந்த தபசு திருநாள், இந்த சங்கர நாராயணனுடைய காட்சி. அப்போ நம்ம அம்பிகை கிட்ட நம்ம வேண்டுகோள்கள், நம்மளுடைய நிறைவேறாத பிரச்சனைகள், தீர்க்க வேண்டிய குறைகள், இதை எல்லாத்தையும் அம்பிகை கிட்ட சமர்ப்பணம் செஞ்சோம்னா அம்பிகை நிச்சயமா இந்த சங்கர நாராயணன் கிட்ட முறையிட்டு எப்படியாவது நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அப்போ இந்த அன்னைக்கு அம்பிகைக்கு தான் அவ்வளவு வலிமை. எப்படின்னா, ஒரு கடுமையான தவம் இருந்து ஒரு நல்ல நிகழ்வை உருவாக்குனாங்கல்ல, அது மாதிரி அம்பிகையும் நம்ம கேட்கறது நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக இதை செய்யணும் அப்படின்னு நிச்சயமா அதே மாதிரி நம்மளுடைய வேண்டுதல்களை கடுமையா சங்கர நாராயணன் கிட்ட முறையிட்டு நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. நிச்சயமா இந்த நாள்ல உங்க வீடுகள்ல அம்பிகையினுடைய படம் இருந்தா அம்பிகையை வழிபடுங்க. அதோட சிவனையும் விஷ்ணுவையும் நீங்க சேர்ந்து நீங்களே வழிபடணும். அதோட கோவில்களுக்கும் சென்று அம்பிகைக்கு மலர் சாத்தி ஏதாவது ஒரு சின்ன நெய்வேத்தியம் செய்து வைத்து வீட்டிலும் வழிபடலாம். கோவில்லையும் நீங்க போய் அம்பிகையை வணங்கிட்டு வரலாம். இந்த ஆடி தபசு திருநாள்ல நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்க்கைக்கு நிறைவேற்றக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளை நிச்சயமாக அந்த அம்பிகை நிறைவேற்றி தருவாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டு முழு நம்பிக்கையோட அம்பிகையை வணங்கணும். நன்றி, வணக்கம்.